புறநானூறு. பிசிராந்தையார் என்பவர் சங்க காலத்து தமிழ் புலவர். அவர் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர். இவர் சோழ நாட்டின் வேந்தனான கோப்பெருஞ்சோழனுடைய குணநலன்களை கேள்வியுற்று அவரை காண மிகவும் ஆவலாயிருந்தார். அதேபோல் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரின் புலமையையும் குணநலன்களையும் கேள்வியுற்று பெரும் நட்பினை தனக்குள்ளே வளர்த்து வந்தார். ஆனால் இவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொண்டதில்லை. சில காலம் கழித்து கோப்பெருஞ்சோழனுக்கும் அவருடைய மக்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. அதனால் கோப்பெருஞ்சோழன் மிகவும் மனம் நொந்தவனாய் அரசவையை துறந்து தன் உயிரையும் துறக்க முடிவு செய்தார். சங்க காலத்தில் இவ்வாறு உயிர் துறக்க எண்ணுபவர்கள் உணவு நீர் எதுவுமின்றி வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் துறப்பர். இதை கேள்வியுற்ற பிசிராந்தையார் மிகவும் அதிர்ச்சியுற்றார். கோப்பெருஞ்சோழனைக் காண பிசிரிலிருந்து உறையூருக்கு விரைந்தார். இப்பொழுது இந்த பாடலை காணலாம். யாண்டு பல ஆக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் எனவின உதிர் ஆயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க நோன்பு கொண்டிருந்த போது சான்றோர் பலர் அவனுடன் வடகிருப்பாராயினர். இந்நிலையில் அவர் பிசிராந்தையாரை காண விளைந்தார். ஒத்த உணர்ச்சியினராதலால் பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனை காண உறையூர் வந்தார். அவர் வருவதற்குள் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்தார். அவருக்கு நடுகல்லும் நாட்டப்பட்டது. பிசிராந்தையார் மனஞ்சோர்ந்து வருந்தினார். சிறிது தெளிந்ததும் அங்கிருந்த சான்றோரிடம் கோப்பெருஞ்சோழனின் குணநலங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் சிலர் பிசிராந்தையார் முதுமை அடைந்தும் தலைமுடி நரைக்காமல் இருப்பதைக் கண்டு வியந்தனர். வாருங்கள் புலவரே, உங்களுக்கு எங்கள் வணக்கங்கள். எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதிக புலமையும் மூப்பும் நிரம்பியவர் தாங்கள். ஆனால் உங்களிடம் முதுமை காணப்படவில்லையே, தலைமுடியும் நரைக்கவில்லையே. முடி நரைப்பதற்கு காரணம் வயதல்ல, மனமே. என் மனம் கவலையின்றி இருத்தலே அதற்கு காரணம். கவலையில்லா மனமா? அது எப்படி சாத்தியம்? நற்பண்புகளுடைய என் மனைவியும் அறிவு நிரம்ப பெற்ற என் புதல்வர்களும் உள்ளனர். ஏவலர்கள் என் குறிப்பறிந்து செயல்படுவர். அறமில்லாதவற்றை செய்யா மன்னனும் நல்லறத்தை காப்பவனாக உள்ளான்.
போதும் என்ற மனமுடைய பொறுமையை கடைபிடித்து விளங்கும் குணசீலர் பலரும் உள்ளனர். இதனால் மனமகிழும் வகையில் வாழும் வாழ்க்கையுடையவனானேன். ஆகவே சோர்வடையாத என் வாழ்வு நரைக்காமல் இருப்பதற்கு காரணம். யாண்டு பல ஆக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் எனவின உதிர் ஆயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இப்பாடல் தூய்மையான அன்பிற்கு நிகர் வேறுதும் இல்லை என்பதை விளக்குகிறது. மற்றும் அன்பான குடும்பமும் அறிவில் சிறந்த சான்றோரும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு போதுமானவை என்பதை விளக்குகிறது. இறுதியில் கோப்பெருஞ்சோழனுக்காக பிசிராந்தையாரும் வடக்கிருந்து உயிர் துறக்கிறார். உண்மையான அன்பிற்கும் மரியாதைக்கும் இதைவிட சிறந்ததொரு எடுத்துக்காட்டு வேறேதும் இல்லை. புறநானூறு. இப்பாடலை பாடியவர் காக்கை பாடினியார். இவரது இயற்பெயர் நச்செல்லையார். விருந்து வருமாயின் கரைந்து காட்டுக, வராதாயின் நடந்து காட்டுக என்ற பாடலை பாடி சிறப்புற்றமையால் இவரை காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்று அழைத்தனர். இவர் மறவர் குலப் பெண்ணின் வீரத்தை வியந்து பாராட்டிய பாடல் இது. மறவன் ஒருவன் போரில் பகைவர் வாளால் வெட்டுண்டு இறந்தான். இதனை சரியாக அறியாதவர்கள் அவன் பகைவர்க்கு புறமுதுகு காட்டி இறந்து விட்டான் என்று கருதி அவனுடைய தாயாகிய மறவர் குல மூதாட்டியிடம் தெரிவிக்கின்றனர். அம்மூதாட்டியின் நிலை என்ன என்பதை இப்பொழுது காணலாம். நரம்பு எழுந்து உலறிய நிரம்பாமென் தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்டையன் முலை அறுத்திடுவன் யான் என சினை கொண்டவாளோடு படுபிணம் பெயரா செங்களம் துழவுவோள் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணூ ஈன்ற ஞான்றினும் பெரிது உவந்தனளே. போரில் தன் மகன் பகைவர்க்கு புறமுதுகு காட்டி மாண்டான் என்ற செய்தியறிந்து வெகுண்ட தாயின் கதை. நரம்புகள் புடைத்துத் தோன்ற தாமரை இலையை ஒத்த சுருக்கங்களுடைய அடிவயிற்றைக் கொண்ட மூதாட்டி ஒருத்தி தன் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். தளர்ந்து போன அந்த மூதாட்டி யாரோ சிலர் தொலைவிலிருந்து வந்து கொண்டிருப்பதை கவனிக்கிறார். யாரது? வணக்கம் தாயே, மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கெட்ட செய்தி. என்ன? தங்கள் மகன் போரில் மாண்டு விட்டான். ஐயோ,
மகனே, என்னை விட்டு போய்விட்டாயா? எப்படி இருந்தான் ஐயா? உங்கள் மகன் பகைவர்க்கு புறமுதுகு காட்டி இறந்து போனான். என்ன? தாயே, என் மகனா இப்படி இருக்காது, இருக்காது. தாயே, தாயே, எங்கு செல்கிறீர்கள்? ஆ, என்ன செய்கிறீர்கள் தாயே? ஆ, என் மகன் நீங்கள் கூறுவது போல் மாண்டிருப்பானாயின் அவன் வாய் வைத்துண்ட என் மார்பை அறுத்தறிவேன். தாயே, மூதாட்டி போர் நடந்த இடத்திற்கு வருகிறார். அங்கே மறவர் பிணங்கள் மலிந்து குவியலாக கிடந்தன. அந்த மூதாட்டி தன் மகனின் சடலத்தை தேடுகிறார். என் மகன் எங்கே என்று தெரியவில்லையே. சிதைந்து வேறாகிய தன் மகனது சடலத்தை கண்டாள். தனித்தனியே இருக்கும் தன் மகனின் உடல் பாகங்களை ஒன்று சேர்க்கிறார். அவன் முகத்திலும் மார்பிலும் விழுப்புண்பட்டு விழுந்தானே அன்றி புறமுதுகிட்டு உயிர் துறக்கவில்லை என்பதை உறுதி செய்கிறார். அவர் மனதிலிருந்து பாரம் நீங்கியது. அப்போது அவர் கண்ட மகிழ்ச்சி அவனை பெற்றெடுத்த காலத்தினும் பெரிதாக விளங்கிற்று. நரம்பு எழுந்து உலறிய நிரம்பாமென் தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்டையன் முலை அறுத்திடுவன் யான் என சினை கொண்டவாளோடு படுபிணம் பெயரா செங்களம் துழவுவோள் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணூ ஈன்ற ஞான்றினும் பெரிது வந்தனளே. சங்க காலத்தில் மானமும் குலப்பெருமையும் உயிரினும் மேலானது என்பதை இப்பாடல் மிக தெளிவாக விளக்குகிறது. புறநானூறு. சோழ மன்னர்களில் கிள்ளிவளவன் என்னும் மன்னன் மிகவும் சிறப்புடையவனாவான். இவன் பகைவர் நாட்டை படையெடுத்து கைப்பற்றும் திறமையையும் கொடைத்தன்மையையும் கண்டு வியந்த புலவர்கள் பலர் இவரை பற்றி பாடியிருக்கிறார்கள். இவன் ஒருமுறை சேர மன்னன் ஆண்ட கருவூரை நோக்கி படையெடுத்தான். ஆலத்தூர் கிழார் என்னும் சங்கப் புலவர் கிள்ளிவளவன் மேல் மிகுந்த மரியாதை கொண்டவர். ஆனால் இப்போரில் அவருக்கு விருப்பமில்லை. சேர மன்னன் வீரத்தை குறித்து அவர் நன்கு அறிந்தவர். வீரம் குறைந்த சேர மன்னனை வீழ்த்துவதா இல்லை மன்னிப்பதா என்பதை மன்னரே முடிவெடுக்கும்படி அறிவுறுத்துகிறார். இதற்குண்டான பாடலை இப்பொழுது காணலாம். அடுனை ஆயினும் விடுனை ஆயினும் நீ அளந்து அரிதி நின் புரைமை வார்கோல் செறி அறி சிலம்பின் குறுந்தொடி மகளிர் பொலம் செய் கழங்கின் தெற்றி ஆடும் தன் ஆண் போருனை வெண்மணல் சிதைய கருங்கை கொல்லன் அறஞ்சை அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்தலின் நிலை அழிந்து வீகமள் நெடுஞ்சினை புலம்ப காவுதோறும் கடிமரம் தடியும் ஓசை தன் ஊர் நெடுமதில் வரைப்பின்
கடிமனை இயம்ப ஆங்கு இனிது இருந்த வேந்தனோடு ஈங்கு நின் சிலைத்தார் முரசம் கரங்க மலைத்தனை என்பது நாணுத் தகவு உடைத்தே. வாழ்க மன்னா, உன் புகழ் ஓங்குக. வாருங்கள் புலவரே, உங்கள் வரவு நல்வரவாகுக. காலில் சிலம்போடும் கையில் வளையமும் அணிந்த பெண்கள் மணல் மேடுகளில் விளையாடும் பெருநை ஆற்றங்கரையில் உன் வீரர்கள் கொல்லனால் மிக கூர்மையாக செதுக்கப்பட்ட கோடாரி என்னும் ஆயுதத்தால் வழிநெடுகிலும் உள்ள காவல் மரங்களை வெட்டி சாய்த்துக் கொண்டே செல்வர். அம்மரங்களில் உள்ள நறுமணம் கமழும் பூக்களும் கிளைகளும் கொம்புகளும் கீழே விழுந்து அழிந்து போகும். இப்படி எதிரிப்படைகள் அளிக்கும் ஒலி மற்றும் அவர்கள் கொட்டும் முரசுகளின் முழக்கம் அந்த காவல் மிகுந்த நகரத்தின் உள்ளே சேர மன்னனின் காதில் ஒலிக்கும் அல்லவா? இத்தகைய ஓசையை கேட்கும் அம்மன்னன் உன்னுடைய ஆரவாரத்தை கேட்டு போருக்கு எழுந்து வராமல் தன் கோட்டைக்குள்ளேயே உள்ளானே. இத்தகைய வீரம் குறைந்த மன்னனோடு முரசுகளை கொட்டி போர் தொடுப்பது உனக்கு வெட்கம் தரும் செயலல்லவா? சோழ பேரரசே, நீ அச்சேர மன்னனோடு போர் தொடுப்பாயோ அல்லது மன்னித்து விடுவாயோ? என்ன செய்வதென்பதை நீயே முடிவு செய்வாய். அதுதான் உனக்கு பெருமை. வாழ்க மன்னா. அடுனை ஆயினும் விடுனை ஆயினும் நீ அளந்து அரிதி நின் புரைமை வார்கோல் செறி அறி சிலம்பின் குறுந்தொடி மகளிர் பொலம் செய் கழங்கின் தெற்றி ஆடும் தன் ஆண் போருனை வெண்மணல் சிதைய கருங்கை கொல்லன் அறஞ்செய் அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்தலின் நிலை அழிந்து வீகமள் நெடுஞ்சினை புலம்ப காவுதோறும் கடிமரம் தடியும் ஓசை தன் ஊர் நெடுமதில் வரைப்பின் கடிமனை எம்ப ஆங்கு இனிது இருந்த வேந்தனோடு ஈங்கு நின் சிலைத்தார் முரசம் கரங்க மலைத்தனை என்பது நாணுத் தகவு உடைத்தே. சங்க காலத்தில் மன்னர்களை அறிவுறுத்துவதற்கு புலவர்கள் அஞ்சவில்லை என்பதை மிக தெளிவாக விளக்குகிறது இந்த பாடல். மேலும் வீரம் குறைந்த மன்னரோடு போர் புரிவது தங்களுக்கு இழுக்கு என்று கருதினார்கள் என்பதையும் விளக்குகிறது இப்பாடல். புறநானூறு. பண்டைய தமிழகத்து குறுநில மன்னர்களில் ஆவியர் குடியில் பிறந்து சிறந்தவன் வையாவி கோப்பெரும் பேகன். இவன் பெரும் வள்ளலாவான். புலவர் பரணர் என்பவர் பேகனைப் பற்றி கேள்வியுற்று அவனைக் காணச் சென்றார். அவனும் அவருக்கு பெரும் பொருள் கொடுத்து சிறப்பித்தான்.
அவர் வரும் வழியில் வறுமையில் வருந்திய பாணன் என்னும் புலவரைக் கண்டார். அவர் பரணரின் செல்வச் செழிப்பைக் கண்டு வியக்கின்றார். அப்பொழுது பரணர் பேகனின் வள்ளல் திறமையை குறித்து அந்த புலவருக்கு விளக்குகிறார். இப்பொழுது இந்த பாடலை காணலாம். பாணன் சூடிய பசும் பொத்தாமரை மான் இழை விரலி மாலையோடு விளங்க கடும்பரி நெடும் தேர் பூட்டுவிட்டு அசை ஊரீர் போல சுரத்திடை இருந்த நிர் யாரீரோ என வினவல் ஆனா காரன் ஒக்கல் கடும் பசீரவல வெண்வேல் அண்ணர் காணா ஊங்கே நின்னினும் புள்ளியே மன்னேயினியே இன்னேம் ஆயினேம் மன்னே என்றும் உடா போரா ஆகுதல் அறிந்தும் படா அம்மஞ்சைக்கு ஈத்தயம் கோ கடா யானை கலிமான் பேகன் எத்துணையாயினும் ஈத்தல் நன்று என மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கென்று அவன் கை வன்மையே. பரணரின் செல்வ செழிப்பின் காரணத்தைக் கேட்ட ஏழை புலவர்க்கு பேகனின் புகழ்பாடி பதிலுரைக்கும் பரணரின் கதை. பரணரும் அவர் மனைவியும் இளைப்பாறிக் கொண்டிருக்கையில் அவ்வழியில் ஒரு ஏழை புலவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் பரணரின் செல்வ செழிப்பை பார்த்து வியக்கிறார். வணக்கம் புலவரே. வணக்கம் ஐயா. என்ன புலவரே, இப்படி உற்று நோக்குகிறீர்கள்? ஒன்றுமில்லை புலவரே. எப்பொழுதும் வறுமையிலும் பசி மயக்கத்திலும் இருக்கும் புலவர்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் நீங்களோ தாமரைப்பூ மாலை அணிந்திருக்கிறீர்கள். உங்கள் துணைவியோ மாணிக்கம் பதித்த மாலை சூடியிருக்கிறார். நானும் பேகனை காண்பதற்கு முன் உங்களை விட வறுமையில் வாடிக்கொண்டுதான் இருந்தேன் புலவரே. பேகனா? ஆம், அந்த வள்ளலை கண்டபின்தான் இப்படி செல்வ செழிப்போடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட வள்ளலா? ஆம் புலவரே. வேல் படையுடைய அவருடைய புகழை சொல்ல நிறைய இருக்கிறது. அப்படி என்ன இருக்கிறது? எந்நாளும் தன் உடலோடு போர்த்தித் திரியாது என்று தெரிந்தும் குளிரில் இருந்த மயிலின் குளிர்போக்க தன் போர்வையை அதற்கு அணிவித்தான் கோப்பெரும் பேகன். இப்படியும் ஒரு மன்னனா? ஆம், அவரிடம் வலிமையுடைய மத யானையும் செருக்கு மிகுந்த குதிரையும் உள்ளன. இது போன்ற மாமன்னனை காண்பதரிது. மிக அரிது. புலவரே, நீங்களும் அந்த வள்ளலை சந்தித்து உங்கள் வறுமையை போக்கிக் கொண்டு என்னை போன்று செல்வ செழிப்போடு வாழுங்கள். வருகின்றேன் புலவரே. இப்பொழுதே அவரை காண செல்கின்றேன்.
பாணன் சூடிய பசும் பொத்தாமரை மான் இழை விரலி மாலையோடு விளங்க கடும் பரி நெடும் தேர் பூட்டுவிட்டு அசை ஊரீர் போல சுரத்திடை இருந்த நிர் யாரீரோ என வினவல் ஆனா காரன் ஒக்கல் கடும் பசீரவல வெண்வேல் அண்ணல் காணா ஊங்கே நின்னினும் புள்ளியே மன்னேயினியே இன்னேம் ஆயினேம் மன்னே என்றும் உடா போரா ஆகுதல் அறிந்தும் படா அம்மஞ்சைக்கு ஈத்தயம் கோ கடா யானை கலிமான் பேகன் எத்துணையாயினும் ஈத்தல் நன்று என மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கென்று அவன் கை வன்மையே. சங்ககால மன்னர்களின் ஈதல் குணத்தையும் புலவர்களின் பெருந்தன்மையையும் இப்பாடல் அழகாக விளக்குகிறது. புறநானூறு. ஆலங்குடி வங்கனார் சோழ நாட்டைச் சேர்ந்தவர். இவர் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர். ஒரு படைத்தலைவனைக் கண்டு பரிசு பெறச் சென்றார். அங்கு தலைவன் இல்லாது அவனுடைய மனைவி மட்டும் இருந்தாள். அந்த வீர மறவர்குல பெண்ணின் விருந்தோம்பலைக் கண்டு வியக்கிறார் புலவர். தலைவன் தன் வேந்தனின் ஆணைப்படி போரிடச் சென்றுள்ளான். தலைவியோ தலைவனின் வருகைக்காக வாயிலில் காத்துக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தலைவனைக் காண வந்த ஆலங்குடி வங்கனாரை வரவேற்கிறாள். இப்பொழுது இப்பாடலை காணலாம். பூவர் படுவில் கூவல் தோண்டிய செங்கண் சில் நீர் பெய்த சீரில் முன்றில் இருந்த முதுவாய் சாடி யாம் கடு உண்டன வரிது மாசு இன்று படலை முன்றில் சிறுதினை உணங்கள் புறவும் ஈதலும் அறவும் உண்கென பெய்தற்கு எல்லின்று பொழுதே அதனான் முயல் சுட்டாயினும் தருகுவேம் புகுதந்து இங்கு இருந்தீமோ முதுவாய்ப்பான கொடுங்கோட்டு ஆமான் நடுங்கு தலை குழவி புந்தலை சிறார் கன்று என பூட்டும் சீரூர் மன்னன் நெருனை ஞாங்கர் வேந்துவிடு தொழிலோடு சென்றனன் வந்து நின் பாடினி மாலை அணிய வாடா தாமரை சூட்டுவன் நினக்கே. உதவி கேட்டு வரும் புலவரிடம் போருக்குச் சென்ற மன்னன் மறுநாள் வெற்றியுடன் வருவார்.
அதுவரை புலவர் அங்கு தங்கி விருந்துண்டு ஓய்வெடுத்து மன்னன் வந்தவுடன் அவரிடம் பரிசுகள் பெற்று செல்லுமாறு கூறிய ஒரு மணையாளின் கதை. வாருங்கள் ஐயா, உட்காருங்கள். வணக்கம் தாயே. நீங்களும் மன்னனும் நலமாக இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. தாங்கள் எப்படி உள்ளீர்கள்? நலம் தாயே. மன்னரை கண்டு செல்லலாம் என வந்தேன். மன்னன் எங்கே தாயே? அவர் வேந்தனின் ஆணைப்படி அவரது தலைமையில் போருக்குச் சென்றுள்ளார் ஐயா. அப்படியா? அவர் கண்டிப்பாக பெரும் வெற்றியுடன் வருவார். அவர் வந்தவுடன் அவரை காண வருகிறேன். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள் அம்மா. ஐயா, மாலை பொழுது கடந்து விட்டது. இந்நேரத்தில் தாங்கள் திரும்பி செல்வது நல்லதென்று. இருட்டி விட்டதால் தினைகளை வீசி அதனை உண்ண வரும் புறாக்களையும் பறவைகளையும் பிடித்து சமைக்க இயலாமைக்கு வருந்துகிறேன். தாயே, உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? இதில் சிரமமே இல்லை ஐயா. உங்களை உபசரிக்காமல் இருப்பதே சிரமம். தங்களுக்கு முயல் கறி சுட்டாவது இனிய உணவளிப்பேன். ஐயா, இன்று மட்டும் தயவு கூர்ந்து தங்குங்கள். நாளை எப்படியும் அவர் போரில் வென்று பரிசு பொருட்களுடன் வந்து விடுவார். தங்களுக்கு வேண்டியதை தந்து பொன்னால் ஆன வாடாத தாமரை மாலையை உங்களுக்கு சூட்டி மகிழ்வார். நான் கூறியது கண்டிப்பாக நடக்கும் ஐயா. பூவர் படுவில் கூவல் தோண்டிய செங்கண் சில் நீர் பெய்த சீரில் முன்றில் இருந்த முதுவாய் சாடி யாம் கடு உண்டன வரிது மாசு இன்று படலை முன்றில் சிறுதினை உணங்கள் புறவும் ஈதலும் அறவும் உண்கென பெய்தற்கு எல்லின்று பொழுதே அதனான் முயல் சுட்டாயினும் தருகுவேம் புகுதந்து இங்கு இருந்தீமோ முதுவாய்ப்பான கொடுங்கோட்டு ஆமான் நடுங்கு தலை குழவி புந்தலை சிறார் கன்று என பூட்டும் சீரூர் மன்னன் நெருனை ஞாங்கர் வேந்துவிடு தொழிலோடு சென்றனன் வந்து நின் பாடினி மாலை அணிய வாடா தாமரை சூட்டுவன் நினக்கே. இப்பாடல் சங்க காலத்தில் வாழ்ந்த வீர மறவர் குலப் பெண்கள் தம் வீடு தேடி வரும் புலவரை கணவன் போருக்கு சென்ற பொழுதிலும் அன்புடன் உபசரித்தார்கள் என்பதை விளக்குகிறது. புறநானூறு. முதிரமலையைச் சேர்ந்த நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் குமணன் ஆவான். அந்நாடு பழனிமலை தொடர்களில் உள்ள வளமான நாடு. குமணன் கடையேழு வள்ளல்களுக்கு முந்திய காலத்தவன். தன்னை நாடி வரும் புலவர்களுக்கு பெரும் பரிசளித்து மிகவும் புகழ் பெற்றவனாவான். இவனுடைய புகழ் பிடிக்காமல் மனம் விரும்பிய இவனுடைய தம்பி இளங்குமணன் நாட்டை கைப்பற்றி குமணனை வெளியேற்றினான். பெருஞ்சித்தனார் என்பவர் குமணன் காலத்தில் வாழ்ந்த ஏழை புலவர். அவரது மனைவி மக்கள் வறுமையால் வாடினர். அந்த நேரத்தில் குமணனை சந்தித்து பாடி பரிசு பெற்றார். குமணனும் இவருக்கு விருந்தளித்து நிறைய செல்வங்களை வாரி வழங்கினார். அப்பொருட்களை கொண்டு செல்ல ஒரு யானையையும் வழங்கினார். அதனால் பெருஞ்சித்தனாரின் வறுமையும் தீர்ந்தது. அவர் அச்செல்வத்தை என்ன செய்தார் என்பதை இங்கே காண்போம். நின்னயந்து உரை நற்கும்
நீ நயந்து உரை நற்கும் பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும் பசி தீரையாழனின் நெடுங்குறியெதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னொடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனை கிழவோயே பழம் தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கியவளனே. பெரும் சித்திரனாரின் ஏழ்மை நிலையை அறிந்த குமணன் அவருக்கு விருந்தளித்து பரிசு பொருட்கள் நிறைய வழங்கி அதனை கொண்டு செல்ல ஒரு யானையையும் வழங்கினார். அந்த பரிசு பொருட்களோடு மகிழ்ச்சியுடன் தம்மூர் போய் சேர்ந்தார் பெருஞ்சித்திரனார். வீட்டில் அவருக்காக காத்திருந்தார் பெரும் சித்திரனாரின் மனைவி. புலவரைக் கண்ட அவர் மனைவி, அதோ அப்பாவை பாருங்கள், யானை மீது வருகிறார். அப்பா, ஹாய் அப்பா. எப்படி உள்ளீர்கள்? நன்றாக இருக்கிறேன். மன்னர் நமக்கு நிறைய செல்வங்களை அளித்திருக்கிறாரே, மன்னர் எப்படி இருக்கிறார்? பலாப்பழங்கள் தொங்கும் முதிரமலையின் தலைவனாகிய வேற்படை ஏந்திய குமணன் மிகவும் நலமாக இருக்கிறார். அவர் அளித்த செல்வத்தை உன்னை விரும்பி வாழ்பவர்களுக்கும் நீ விரும்பும் அன்பர்களுக்கும் கற்பின் மேன்மையுடைய உன் உறவினர்களுக்கும் என எல்லா வகையான சுற்றத்தார்க்கும் பசி தீருமாறு பகிர்ந்தளிப்பாய். வறுமை பிடியின் போது நம்மிடம் அன்பு காட்டியவருக்கும் நம்மிடம் கைமாறு கருதாமல் உதவி செய்தவருக்கும் வழங்குவாய். நாம் நமது மக்கள் என கருதாது நம் சுற்றம் மகிழ இப்பொருட்களை வழங்குவாய். அப்படி எவர்க்கெல்லாம் வழங்க வேண்டுமோ என்னை கேட்க வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வேண்டாம். பிற்காலத்தில் பொருள் சேர்க்க வேண்டும் என கருதாது எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்வாய். நின்னயந்து உரை நற்கும் நீ நயந்து உரை நற்கும் பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும் பசி தீரையாழனின் நெடுங்குறியெதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னொடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனை கிழவோயே பழம் தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கியவளனே. இப்பாடல் சங்ககால புலவர்களின் கொடைத்தன்மையை விளக்குகிறது. தனக்கு கிடைத்த செல்வத்தை பிற்காலத்திற்கு சேர்த்து வைத்து வாழாமல் இன்னார் என பாராமல் வாரி வழங்குபவர்கள் என்று விளக்குகிறது. மன்னர்கள் மட்டுமல்லாது
புலவர்களும் கொடுத்து உதவுவதில் சிறந்து விளங்கினார்கள் என்பதை விளக்குகிறது இப்பாடல். புறநானூறு. பெருஞ்சித்திரனார் என்பவர் சங்ககாலத்து புலவர் ஆவார். அவர் ஒரு நாள் அதியமானை காணச் சென்றார். அதியமான் வேறு அலுவலின் காரணமாக புலவரை நேரில் சந்திக்க இயலவில்லை. ஆனாலும் பெருஞ்சித்திரனார் வெறும் கையோடு திரும்பக்கூடாது என்னும் நல்ல எண்ணத்துடன் அவரை காணாமல் பரிசு பொருட்களை வழங்கினார் அதியமான். அதை பெரும் சித்திரனார் என்ன செய்தார் என்பதை இப்பொழுது காணலாம். குன்றும் மலையும் பலபின் ஒழிய வந்தனன் பரிசில் கொண்டனன் செலற்கு என நின்ற என்னயந்து அருளி ஈது கொண்டு ஈங்கனம் செல்க தான் என என்னை யாங்கு அறிந்தனனோ தாங்கு அருங்காவலன் காணாது ஈத்த இப்பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசிலன் அல்லன் பேணி திணையனைத்து ஆயினும் இனிது அவர் துணையளவு அறிந்து நல்கினர் விடினே. மன்னன் அதியமான் தன்னை காணாமல் அளித்த பரிசை ஏற்காமல் திரும்பிய நிலையில் பாடிய பாடல். அங்கு வணக்கம் அமைச்சரே. வணக்கம் புலவரே, அமருங்கள். ஐயா, தாங்கள் யார்? என் பெயர் பெருஞ்சித்திரனார். மன்னரை பார்த்து செல்லலாம் என வந்தேன். சற்று நேரம் பொறுங்கள் புலவரே. புலவரே, மன்னர் இப்பொழுது வேறு பணியில் உள்ளார். ஆதலால் உங்களை காண இயலாது என்று கூறிவிட்டார். ஆனால் உங்களுக்கு பரிசு மட்டும் அளிக்க சொல்லிவிட்டார். நீங்கள் பரிசு பெற்று செல்லலாம் புலவரே. என் பாட்டை கேட்காமலேயே பரிசு தரப்போகிறாரா? ஆம் புலவரே, அவரை காண வந்த யாரும் வெறுமையுடன் சென்றதில்லை. அதுதான் எம் மன்னரின் பெருமை. அப்படிப்பட்ட பரிசு எனக்கு தேவையில்லை அமைச்சரே. என்ன புலவரே, இப்படி கூறுகிறீர்கள்? பரிசு வேண்டாமா? நான் பல குன்றுகளையும் மலைகளையும் கடந்து வந்தேன். இந்த பரிசை என் மீது பரிதாபம் கொண்டு அன்பு நல்கிக் கொடுக்கும் உங்கள் மன்னர் என் திறமையை எப்படி அறிவார்? என்னை காணாது கொடுக்கும் அப்பரிசை நான் எப்படி ஏற்பேன்? அப்படி ஏற்க நான் ஒன்றும் வணிக பரிசல்லன் அல்லன். என் அறிவுத்திறனை நேரில் அறிந்து என் திறமைக்கேற்ப பரிசளிப்பதே எனக்கு பெருமை. அப்பொருள் சிறிதாயினும் அதுவே எனக்கு இனியது. குன்றும் மலையும் பலபின் ஒழிய வந்தனன் பரிசில் கொண்டனன் செலற்கு என நின்ற என்னயந்து அருளி ஈது கொண்டு ஈங்கனம் செல்க தான் என என்னை யாங்கு அறிந்தனனோ தாங்கு அருங்காவலன் காணாது ஈத்த இப்பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசிலன் அல்லன் பேணி
தினை அனைத்து ஆயினும் இனிது அவர் துணை அளவு அறிந்து நல்கினர் விடினே. சங்ககால தமிழ் புலவர்கள் கொடிய வறுமையிலும் தன்மானத்தை இழக்க மாட்டார்கள். பெரும் சித்திரனார் பரிசுப் பொருட்களை வேண்டாம் என்று புறக்கணித்ததை கேள்வியுற்ற அதியமான் புலவரை நேரில் கண்டு பிழை பொறுக்குமாறு வேண்டி அவருடைய புலமையைக் கண்டு வியந்து பின் பரிசு கொடுத்தான். பெரும் சித்திரனார் அந்த பரிசை அன்போடு பெற்றுக்கொண்டு திரும்பினார். தர்மம் என்னும் வகையில் தரப்படும் பொருளை வாங்குவது வாணிகம் செய்வதற்கு சமம் என்று கருதினர் புலவர்கள். புறநானூறு. ஆதியர் குலத்தில் பிறந்து சிறந்தமையால் நெடுமான் அஞ்சியை அதியமான் நெடுமான் அஞ்சி என்று சான்றோர்கள் அழைத்தனர். அதியமான் ஒரு குறுநில மன்னன். இப்பொழுது தருமபுரி எனப்படும் தகடூரை தலைநகரமாகக் கொண்டு ஆண்டு வந்தான். மழவர் என்னும் கூட்டத்திற்கு இவன் தலைவனாக இருந்தான். பெண் புலவர் ஔவையார் மீது இவன் பெரும் மதிப்பு வைத்திருந்தான். சாகா மருந்து என போற்றப்படும் கிடைப்பதற்கரிய கரு